அந்தேரி கிழக்கு, மரோல் மரோசி ரோடு, விஜய்நகர் பைப்லைன், ரமாபாய் அம்பேத்கர் நகரில் உள்ள ஆதி அன்னை சுயம்பு ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதியில் 28ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ திருவிழா ஆடி 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. ஜூலை 19ஆம் தேதி காலை அன்னை லிங்கேஸ்வரி அழைப்பு, அம்மனின் வர்ண திருக்கொடி ஏற்றி முதல் நாள் திருவிழா வெகு விமரிசையாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினசரி காலை ஸ்ரீ சுயம்பு லிங்கேஸ்வரி அருள் அம்மனுக்கு அபிஷேகம், அருள் வாசகம் படிப்பு, மகா தீபாராதனை, மதியம் உச்சிகால பூஜை, லிங்கேஸ்வரி அருள் மேனி வாசிப்பு, மகா தீபாராதனை, இரவு அருள் வாசகம் படிப்பு, மகா தீபாராதனை நடைபெற்றது. 2ஆம் நாள் திருவிழா முதல் 6ஆம் நாள் திருவிழா வரை இரவு அம்மனின் திரு அருளை ஆதிகுரு பக்தர்களுக்கு எடுத்துரைத்தார். ஜூலை 25ஆம் தேதி 7ஆம் நாள் திருநாள் சிறப்பு பூஜை, அருள்வாக்கு, அன்னதானம் நடைபெற்றது. ஜூலை 26ஆம் தேதி 8ஆம் நாள் திருவிழா பகல் லிங்கேஸ்வரி அம்மன் மஞ்சள் பூ நீராடுதல், அருள்வாக்கு, சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஜூலை 27ஆம் தேதி 9ஆம் நாள் திருவிழா காலை 11:30 மணிக்கு பலசுருப சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அன்னபால் தர்மம் இடுதல், இரவு 7:30 மணிக்கு கோட்டைபதி தல வரலாறு பற்றி எடுத்துரைத்தல், பேரின்ப சொற்பொழிவு நடைபெற்றது. ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10ஆம் நாள் திருவிழா ஆதிகுரு திரு தங்கத்துரை அம்மையப்பன் எழுதாமல் பாடிய 24 பக்தி பாடல்கள் தொகுப்பு வெளியீடு, மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மேளதாளத்துடன் விஜயநகர் பிரதான சாலை வழியாக அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது. அன்னதானம், பௌர்ணமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. குறிப்பிட்ட பக்தர்களுக்கு அமிர்த கலசங்கள் வழங்கப்பட்டது. பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. 11ஆம் நாள் மகா தீபாராதனையுடன் திருவிழா நிறைவு பெற்றது. ஆடி திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி தலைவர் ஆதிகுரு தி தங்கத்துரை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார். ஆடி திருவிழா என்றால் அற்புதமான ஒரு மாதம், இறை சக்திக்கு மிகுந்த உகந்த மாதமாக கருதப்படுகிறது. கூட்டு தெய்வமாக உலக சக்திகள் எல்லாம் ஒரே இடத்தில் கூடி சங்கமம் ஆகி விழாவை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். மக்கள் எல்லோரையும் நல்லவை நலம் தந்து, நல்லவை குணம் கொடுத்து, நல்ல சிந்தனைகளை வளர்த்து, சிறப்பான வழிகளை கொடுத்து சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆதி அன்னை பற்பல காரணங்களை செய்தெடுத்து நடவாததை நடக்கச் செய்து, தீயதை அகற்றி தந்து, அல்லல்களை அகற்றி தந்து, நல்லோருக்கு நலம் தந்து, வாழ்க்கையில் வளம் கொடுத்து, இந்த 11 நாள் உற்சவ திருவிழா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விதமான பூஜைகளும் சிறப்பு பூஜைகளும் பதிவையும் கொடுத்து சிறப்பு மிக்க உயர்ந்த அகில தாய் என்ற எண்ணத்தை உருவாக்கி வருகிறார்கள் ஆதி அன்னை அருள்மிகு சுயம்பு லிங்கேஸ்வரி. கண்டதும் கருணை பிறக்கும், சொன்னதும் நலம் பிறக்கும், எண்ணியதும் ஆற்றல் பிறக்கும், பெருமைக்கு சிந்தை உகந்திருக்கும், தர்மத்தின் வழி நடக்கும், ஆதி அன்னை அருள் சொல், அருள் வாக்கு, சிறந்த வழிகளை எடுத்துரைக்கும் அன்னையின் சிறப்பு அம்சங்கள். மங்கள மேளம் வங்கி முழங்க லிங்கேஸ்வரி வருவாள் நம் வீட்டிலே. மங்கள மேளம் வங்கி முழங்க லிங்கேஸ்வரி வருவாள் நம் வீட்டிலே. மங்களகாலம் என்றும் நல்ல முழங்கிருக்க லிங்கேஸ்வரி இருப்பாள் நம் வீட்டிலே. வண்ண பொருளும் மையகமும் காத்து நிற்பாள் லிங்கேஸ்வரி நம்ம ஊரிலே. மங்கள மேளம் எப்பொழுதும் கொட்டி முழங்க
காத்து நிற்பாள் நம்ம ஊரிலே. உள்ளமெல்லாம் நிறைந்திருந்து உண்மைக்காக வந்து இருப்பாள் நம்ம லிங்கேஸ்வரி நம்மளோட வழியிலே. மங்கள மேளம் கொட்டி முழங்க லிங்கேஸ்வரி வருவாள் நம் வீட்டிலே. மங்கள மேளம் கொட்டி முழங்க லிங்கேஸ்வரி வருவாள் நம் வீட்டிலே. மங்கள மேளம் எப்பொழுதும் கொட்டிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையிலே வளம் தருவாள். மங்கள மேளம் தொங்கி முழங்க மங்கள மேளம் சொல்லி முழங்க மங்கள மேளம் கொட்டி முழங்க மங்கள மேளம் தட்டி முழங்க லிங்கேஸ்வரி மங்களம் அருள்வா வந்த வந்த வீட்டிலே. மங்களம் எல்லாம் மனதெல்லாம் பொங்கியிருந்தா அவரவர்கள் மனங்களெல்லாம் மங்களம் அருள்வாள் மங்களம் அருள்வாள். தட்டி கொண்டு தவிழ்ந்தெடுத்து லிங்கேஸ்வரி மங்களம் அருள்வாள் மங்களம் அருள்வாள். மங்கள மேளம் கொட்டி முழங்க லிங்கேஸ்வரி மங்கள மேளம் கொட்டி முழங்க லிங்கேஸ்வரி மங்களம் அருள்வாள். மங்கள மேளம் கொட்டி முழங்க லிங்கேஸ்வரி நம்ம வீட்டில் வந்து இருப்பாள். மங்களதாளம் எப்பொழுதும் கொட்டியிருந்தால் வாழ்க்கையிலே வளம் அருள்வாள். மங்கள மேளம் எப்பொழுதும் கொட்டியிருந்தால் அவரவர்கள் வாழ்க்கையிலே மங்களம் அருள்வாள். அன்னை அவள் லிங்கேஸ்வரி அருளும் தருவாள் மங்களத்துக்கு அருளும் தருவாள். எண்ணம் எல்லாம் மங்களம் கொட்டி இருந்தாலே எண்ணத்திலே வாழ்வு வருள்வாள். மனசெல்லாம் மங்களமா பொங்கி இருந்தால் லிங்கேஸ்வரி வாழ்க்கைக்கு வளம் அருள்வாள். மங்கள மேளம் கொட்டி முழங்க லிங்கேஸ்வரி நம் வீட்டில் அருள் புரிவாள். மங்கள மேளம் கொட்டி முழங்க நம்மள் வீட்டில் வந்திருப்பாள் லிங்கேஸ்வரி வந்திருப்பாள். மங்கள மேளம் கொட்டி முழங்க மங்கள மேளம் கொட்டி முழங்க பொன்னோடு போரோடும் தருவாள். மங்கள மேளம் கொட்டி முழங்க அவரவர்கள் வீட்டில்தான் பொன்னோடு பொருளும் தருவாள். மங்கள மேளம் தட்டி இருந்தால் கல்வியோடு வளமும் தருவாள் லிங்கேஸ்வரி வளமும் தருவாள். எண்ணம் எல்லாம் மங்களம் கொட்டி வாழ்ந்திருந்தா சிந்தை எல்லாம் சீரு வச்சு வளமும் பொழிவாள் வளமும் பொழிவாள். மங்கள மேளம் தட்டி தட்டி ஏறு ஊட்டி உழுதிருந்தால் விளைய வைப்பாள். மங்கள மேளம் தட்டி தட்டி ஏறு